தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஆபரேஷன் ஈகிள் ஐ என்ற வார்த்தை கோட்டை வட்டாரங்களை அதிர வைத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே ஆகியுள்ள நிலையில் தவேக அரசை தொடக்கத்திலேயே திணறடிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர்க்கட்சியான திமுக இந்த அதிரடி இரகசிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கழுகை போன்ற கூர்மையான பார்வையோடு தற்போதைய அமைச்சரவையில் இருக்கும் 5 முக்கிய அமைச்சர்களின் ஒவ்வொரு அமைச்சையும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளையும் 24 மணி நேரமும் அணுவாக கண்காணிப்பதே இந்த ஆபரேஷனின் முக்கிய நோக்கமாகும். விஜய் அமைச்சரவையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் அதிக நிதி ஒதுக்கீடு கொண்ட துறைகளை கவனிக்கும் டாப் 5 அமைச்சர்கள்தான் திமுகவின் முதன்மை இலக்காக இருக்கிறார்கள். இந்த அமைச்சர்களின் அதிகாரப்பூர்வ உத்தரவுகள், துறை சார்ந்த கோப்புகள், டெண்டர்கள், நிர்வாக மாறுதல்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகள் வரை அனைத்தையும் திமுகவின் மூத்த தலைவர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு குழு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. நிர்வாக அனுபவம் குறைவாக உள்ள புதிய அமைச்சர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறை கூட பெரியளவில் பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில் இந்த அரசுக்கு திறமை போதாது என்ற பிம்பத்தை உருவாக்குவதே திமுகவின் முக்கிய உத்தியாகும். எதிர்க்கட்சியின் இந்த அதிவேக இரகசிய ஆபரேஷன் கொடுத்து ஆளும் கட்சியான தவேகவும் முழுமையாக விழிப்புடன் இருப்பதாகவே தெரிய வருகிறது. திமுக தங்களை எந்த நேரமும் கண்காணித்து கொண்டிருப்பதை உணர்ந்த தவேக தலைமை தனது அமைச்சர்களுக்கு பல கடுமையான இரகசிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. எந்த ஒரு அரசாணை அல்லது உத்தரவை பிறப்பிக்கும் முன்பு அதில் உள்ள சாதக பாதகங்களை சட்ட வல்லுநர்களுடன் முழுமையாக விவாதிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கக்கூடாது என்றும் பொது வெளிகளில் பேசும்போது வார்த்தைகளில் அதீத கவன தேவை என்றும் விஜய் தரப்பிலிருந்து அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது நிழல் அல்லது நிர்வாக குறைபாடுகளுக்கோ எவ்வித இடமும் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் ஆளும் கட்சி தீவிரமாக இருந்து வருகிறது. ஒருபுறம் திமுகவின் கழுகு பார்வையும் மறுபுறம் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தவேகவின் அசாத்திய எச்சரிக்கை உணர்வும் தமிழக அரசியலில் உச்சக்கட்டை பரபரப்புக்கு உள்ளாக்கி உள்ளது. இந்த அரசியல் சதுரங்க வேட்டையில் திமுகவின் வியூகம் வெல்லுமா அல்லது தவேகவின் தற்காப்பு அரண் காக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஒரே நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 பரபரப்பான வழக்குகள் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. குதிரை பேர குற்றச்சாட்டுகள் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா தொடர்பான இந்த வழக்குகள் விஜய் அரசுக்கு சட்ட ரீதியாக புதிய சவால்களை உருவாக்கி உள்ளன. முதல் வழக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் சபாநாயகரின் முடிவுக்கு சவால். அதிமுகவிலிருந்து விலகி தவேக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட விஜயபாஸ்கர் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் ஜஸ்டிஸ் ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் மற்றும் சட்டப்பேரவை செயலகத்திற்கு உரிய விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் வாதம். இவர்கள் மீது ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிமுக புகார் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும் போதே சபாநாயகர் இவர்களுடைய ராஜினாமாவை அவசரமாக ஏற்றுக்கொண்டு தொகுதிகள் காலியாக இருப்பதாக அறிவித்தது சட்டப்படி செல்லாது என்று அதிமுக வாதிட்டும் வருகிறது. விஜய் செய்த கரூர் பிரச்சாரம் வீணாகிறதா? இடைத்தேர்தல் தடை பின்னணி. ராஜினாமா ஏற்பட்ட பிறகு உடனடியாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு நேரில் சென்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆனால் தற்போதைய நீதிமன்ற உத்தரவுகள் அவருடைய பிரச்சாரத்தின் பலனை கேள்விக்குறியாக்கி உள்ளன. இடைத்தேர்தலுக்கு தற்காலிக தடை. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றதே செல்லாது என ஏற்கனவே தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. அப்படி இருக்கும்போது ராஜினாமாவை ஏற்று இடைத்தேர்தல் நடத்துவது தேவையற்றது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டி உள்ளது. இதனால் இடைத்தேர்தல் அறிவிப்பு தள்ளிப்போகும் சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் அனைத்தும் தற்போதைக்கு வீணாகி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தவேக ஆட்சியை தக்க வைக்க அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தலா 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் குதிரை பேர விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. சிபிஐ விசாரணை கோரிக்கை.
திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜே பாலசுப்ரமணியன் தொடர்ந்த பொதுநல வழக்கில் குதிரை பேர புகார்களை தமிழக காவல்துறை நடுநிலையாக விசாரிக்காது என்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதா அல்லது வேண்டாமா என்பது குறித்த இறுதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காவல்துறையின் மீதான சந்தேகங்கள் மற்றும் அதிகார வரம்பு கேள்விகள். குதிரை பேர விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டும் வருகின்றன. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை தெரியுமா? பொதுவாக பணப்பரிமாற்றம் நடந்தால் மட்டுமே டிவிஏசி விசாரணைக்கு உள்ளே வர முடியும். தற்போது வரை இது வெறும் அரசியல் சதித்திட்டம் என்ற அளவிலேயே பார்க்கப்படுவதால் மத்திய குற்றப்பிரிவு சிசிபி விசாரணை நடத்தியும் வருகிறது. அதிகார வரம்பு குழப்பம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஜரிஸ்டினை காட்டி புகார் கூறப்பட்டதாலும் கைப்பற்றப்பட்ட பணத்தின் அளவுகள் குறித்த முன்னுக்கு பின் முரணான தகவல்களாலும் உள்ள ஓட்டைகளை மனுதாரன் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரே நாளில் அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா குறித்த வழக்கில் பேரவை செயலகத்திற்கு நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸும் குதிரை பேர விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு தீர்ப்பு ஒத்திக்கி வைக்கப்பட்டிருப்பதும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மிகப்பெரிய இடியாக அமைந்துள்ளது. இந்த வழக்குகளின் இறுதி முடிவுகள் தமிழக அரசியல் போக்கையே மாற்றக்கூடியவையாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ரகசியமாக இணைந்து எடுத்த முடிவா என்ற விவாதம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. எப்போதும் பரம எதிரிகளாக களம் காணும் இவ்விரும் பெரு துருவங்களும் ஒரு புதிய அரசியல் சக்தியின் எழுச்சியை எதிர்கொள்ள தற்காலிகமாக ஒரே நேர்கோட்டில் சிந்திக்க தொடங்கியுள்ளனரா என்ற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. களத்தில் இறங்கி தோற்பதை விட தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் தங்களின் வாக்கு வங்கியை தற்காத்து கொள்ள முடியும் என இருதரப்புமே கணக்கு போடுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதியும் வருகின்றனர். இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான் தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக ஒற்றை ஆளாக களமிடப் போகிறார் என்ற கேள்வி இயல்பாகவே எழுந்து வருகிறது. மற்ற இரு பெரும் திராவிட கட்சிகளும் பின்வாங்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு நேரடி போட்டியாக இந்த இடைத்தேர்தல் மாறிவிடும் என்ற சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடக்கம் முதலே விஜயின் அரசியல் நகர்வுகளை கடுமையாக விமர்சித்து வரும் சீமான் இந்த தேர்தலை ஒரு பெரிய அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி தனது கொள்கை பலத்தை நிரூபிக்க முழு வீச்சில் தயாராகி வருகிறார். இன்னொரு புறம் தேர்தலில் களம் காணாமல் ஒதுங்குவது என்பது தற்காலிகமாக பின்னடைவை தவிர்த்தாலும் நீண்ட கால அடிப்படையில் தங்களின் அரசியல் பலவீனத்தையே காட்டும் என்பதை திமுக அதிமுக தலைமைகள் அறியாமல் இல்லை. தோற்றுவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்ற பயம் ஒருபுறம் இருந்தாலும் தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்பது தங்களின் பாரம்பரிய விசுவாசமிக்க வாக்காளர்களை மாற்று சக்திகளின் பக்கம் திசை திருப்பிவிடுமோ என்ற நடுக்கமும் கட்சி மேலிடத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாகவே இரு கட்சிகளும் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில்தான் அதிமுகவும் வேண்டாம் தாவேகாவும் வேண்டாம் என்று சில முக்கிய புள்ளிகள் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.